ஒரு டசனா எவ்வளோப்பா? 12 மிஸ். 12ஆப்பா? நீங்க சொல்லுப்பா. அரை டசனா எவ்வளோ? 6 டீச்சர். 6ஆமா? இப்போ அரை டசன் ஒரு டசன் உங்க எல்லாருக்குமே தெரியுது. நம்ம எதெல்லாம் வாங்குவோம்? வளையல்லாம் வாங்குவோம், டசன்ல வாங்குவோம். வாழைப்பழம்லாம் டசன்ல வாங்குவோம். இப்போ பேக்கர்ஸ் டசன் ஒன்று இருக்கு, அது உனக்கு தெரியுமா? தெரியாது மிஸ், அதை பற்றி எனக்கு சொல்லுங்களா கொஞ்சம். சரி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பேக்கர் இருந்தார் இங்கிலாந்துல. அவர் என்ன பண்ணாரு, அவரோட கேக் ஷாப்ல, பிரெட் ஷாப்ல வந்து அவர் வந்து நல்ல சாஃப்டான பிரெட் வந்து பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்பாரு. எல்லாருக்கும் கொடுப்பாரு. அவரோட இது வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும், மக்களுக்குலாம். அந்த மாதிரி அவரோட பேக்கர் பிஸ்னஸ், அந்த பிரெட் பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அந்த கிங் என்ன பண்ணாரு, ஒரு ஆர்டர் போட்டாரு. பேக் பண்ணி பிரெட் விற்கிறவங்க எல்லாரும் கரெக்டான அளவில் விற்கணும். ஒரு டசன் அப்படின்னா அது 12 கட்டாயமாக இருக்கணும். வெயிட்லேயும் வந்து எந்த வித ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. வெயிட்டில் குறைவாவோ அளவு கம்மியாவோ இருந்துச்சுன்னா உங்களுக்குலாம் வந்து நான் வந்து என்ன போடுவேன், பெனால்ட்டி, ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அப்படி சொன்னோடனே இவருக்கு வந்து என்னாச்சுனாக்கா, இவருக்கு நிறைய பிஸ்னஸும் ரன் ஆச்சு. ஒருவேளை நம்ம சரியாக அளக்கலைன்னா என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு 12 பீஸ் வராமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் இவர், 12ன்ற இடத்துல 13 வச்சு கொடுப்பாரு. ஏன்னா வெயிட் பண்ணும்போது அது வந்து குறைஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். அதனால என்ன பண்ணுவார், 12ன்ற இடத்துல 13 ஒரு டசன் கேட்டார்னா 13 கொடுப்பாரு. ஏன்னா அப்போ வெயிட் வந்து எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா வைக்கும் போது வெயிட் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே. எஸ், ஆமாம். அதனால வந்து 13 கொடுத்தாரு. கொடுத்தோடனே அவர் கடையில் நிறைய கூட்டம் வந்துடும். அப்போ எல்லா பேக்கர்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர் கடையில் இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு காரணம் ஒரு பிரெட் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறாரு. அதனால நாமளும் என்ன பண்ணுவோம், ஒரு பிரெட் எக்ஸ்ட்ரா 12 கேட்குறவங்கள்ட்ட 13 கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேக்கர்ஸுமே 13 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையிலேருந்து பேக்கர்ஸ் டசன் அப்படின்னாலே 13 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ பேக்கர்ஸ் டசன்னா எவ்வளவு? 13. 13க்கு பத்தி நம்ம என்ன சொல்லலாம், பேக்கர்ஸ் டசன் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? பேக்கர்ஸ் டசன்.